நம்மை இப்படி பிரிக்கிறாரா என்று சொல்லி கடவுளே வேண்டாம் என்கிற தப்பான முடிவுக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மைந்தர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். உங்களை கடவுளின் பெயரால் பிரிக்கிறார்களா, மதத்தின் பெயரால் உங்களை நசுக்குகிறார்களா, பிறப்பின் பெயரால் உங்களை இழிவுபடுத்துகிறார்களா, உங்களுடைய பிறப்பை கொச்சப்படுத்துகிறார்களா, உங்களுடைய தாயை அவமரியாதை செய்கிறார்களா, அவளை வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைவரையும் ஆற தழுவுகிறது. இங்கு ஹேட் அப்ரோச் கிடையவே கிடையாது. வெறுப்பு நடவடிக்கை என்பது இல்லை. அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த அணுகுமுறை தான் இருக்கிறதே ஒழிய நீ வேண்டாம் நான் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இந்த இஸ்லாத்தில் கிடையாது. இதுதான் இஸ்லாம். இதுதான் இணை வைப்பை வேண்டாம் என்று தலையால் நாங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இணை வைப்புக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மூளை மட்டும் வழங்கவில்லை, அவனுடைய சமுதாயத்தையும் சேர்த்து அவன் பின்னோக்கி இழுக்கிறான். 1000 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான், 100 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான், 50 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான். இவனுடைய ஆதி காலத்தை நோக்கி இழுக்கிறான். ஆனால் இஸ்லாம் மட்டும் தான் 1400 வருடங்களை கடந்து நிற்கிறது. இது பழமையான மார்க்கம் தான் இஸ்லாம், ஆனால் பழமைவாத மார்க்கம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகில் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் சரியான வடிவில் அறிய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நிகழ்விலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம் என்பதுதான். அதாவது இணை வைப்பை எதிர்க்கிற இஸ்லாம் என்று தலைப்பு வழங்கவில்லை, இணை வைப்பை ஒழிக்கும் இஸ்லாம் என்று தலைப்பு வழங்கவில்லை, மாறாக இணை வைப்பை வேறறுத்த இஸ்லாம் என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சில காரியங்களை எடுத்துக்கொண்டால் அதை நீங்கள் சாதாரணமாக எதிர்த்தால் போதுமானதுதான், அதனுடைய பாதிப்பிலிருந்து நாம மீண்டு விடலாம். சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால், சில நோய்களை எடுத்துக்கொண்டால் அதன் தாக்கம் வருவதற்கு முன்னால் தற்காப்பு செய்தால் போதுமானது, அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால், சில தீமைகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதை நாம சாதாரணமாக எதிர்ப்பதும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், அதை வருவதற்கு முன்னால் தடுப்பதும் அர்த்தமில்லாமல் போய்விடும். அதற்கு உள்ள ஒரே ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால் அதை வேரோடு அறுத்து வீசுவதுதான். இப்போ இணை வைப்பு என்கிற இந்த ஒரு தீமையை பொறுத்தவரை இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், இதை நீங்கள் ஒரு அளவிற்கு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது லேசாக நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் முழுவதுமாக விட்டுவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அல் பையினாவிலே சொல்கிறார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னால் முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸ் உள்ளவர்களாக வணங்க வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் கலப்படம் இல்லாமல் வணங்க வேண்டும் என்று பொருள். ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை கேட்கிறோம், அது விலை குறைந்ததோ விலை கூடியதோ அது இரண்டாவது பிரச்சனை. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட ரொம்ப லோ குவாலிட்டி பொருளை வாங்கினாலும் எனக்கு கலப்படம் இல்லாமல் கொடுத்தா எதிர்பார்ப்பான். இது ஒரு தார்மீக பண்புதான். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நமக்கு சொல்கிறான் என்றால், முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் எனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கலப்பில்லாமல் கொண்டு வந்து சேருங்கள். ஹுனஃபா, நீங்கள் தெளிந்த நேர்வழி சிந்தனை கொண்டவர்களாக இருங்கள், இணை வைப்பு கலக்காதவர்களாக இருங்கள், முழுக்க முழுக்க இணை வைப்பை வேறறுத்து விட்டு விலகி எனக்கு மட்டும் நீங்கள் வணக்கத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் என்னை தொழுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். அதுதான் நீங்கள் இறைவனை கடைபிடிக்கக்கூடிய, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய நேர்த்தியான மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஆக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது பெயர் தாங்கி முஸ்லிமாக நீ இருந்து கொள். உன் பெயர் என்ன? என் பேர் இதுங்க, நான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறேன் என்று ஒரு வளமையான சராசரி மார்க்கமாக இஸ்லாத்தை நம்முடைய மார்க்கம் சொல்லவில்லை. நீ இந்த அடிப்படையில் இருந்தாதான் இது தெளிந்த ஒரு சிந்தனை கொண்ட இஸ்லாமியனுக்கு அழகு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது.
அதனுடைய விளைவாக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூல், எல்லா சமுதாயத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பி இருக்கிறோம். அரபுலகத்திற்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக வந்தார்கள். நம்முடைய தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் நாம இருக்கிறோம். 1400 வருடங்களாக முகமது நபியினுடைய போதனைகளையும் சொல் செயல் அங்கீகாரத்தையும் நாம் கடைபிடித்து வருகிறோம். அதற்கு முன்னால் இங்கு இருந்த மக்களில் யாராவது ஒரு மனிதர் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது 3500 ஆண்டுகளுக்கு முன்போ யாராவது இஸ்லாத்தை கடைபிடித்து இருந்தார்கள் என்று வைத்துக் கொண்டோமே ஆனால் கண்டிப்பா அவர்களுக்கும் ஒரு தூதுவருடைய செய்தி அடைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக உலகத்தில் உள்ள எல்லா தரப்புக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை அனுப்பிவிட்டான். யாரும் தப்பிக்க முடியாது. எனக்கு இறை செய்தி கிடைக்கவில்லை, அவர் சொல்வதை நான் கேட்கவில்லை, அவருடைய பிரச்சாரம் எனக்கு சேரவில்லை என்று சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறான். எல்லா ஊருக்கும் அல்லாஹ் நபி அனுப்பினான்ல, அனுப்பினதினுடைய சிங்கிள் அஜெண்டாவே என்ன தெரியுமா? உள்ள பல அஜெண்டாக்கள் இருக்கும், ஆனா இருக்கக்கூடிய ஒற்றை நோக்கம் என்னவென்று சொன்னால் அனி அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். இதான் முக்கியம். அல்லாஹ்வை வணங்குவதோடு நின்று விடாமல் வஜ்தனிபு த்வாகூத், நீங்கள் தீய சக்திகளை விலகிக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது முக்கியம். இந்த ரெண்டை மட்டும் ஒரு சமுதாயம் செய்துவிட்டால் நான் அடித்து சொல்லுகிறேன், இந்த சமுதாயத்திற்கு நடுவுல சண்டை சச்சரவுகள் இருக்காது. சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு அவர்களை நோக்கி செலுத்தப்படுகிற அபியூஸ்மெண்ட், அவர்களை நோக்கி செய்யப்படுகிற அபகரிப்புகள் இருக்காது. ஊரில் உள்ள எந்த மனிதனும் திருட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஊரில் யாரும் தன்னுடைய பொருள் அபகரிக்கப்பட்டு விடுமோ என்று தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவர்கள் செய்ய வேண்டியது சரியான சட்டம் இயற்றுவதல்ல. அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இது ஒண்ணுதான். இதை மேலோட்டமா கேட்கும்போது நமக்கு புரியாதுங்க. நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. வேறு படித்த நபர்களுடைய ஆய்வறிக்கையை நீங்கள் வைத்து அழகு பார்க்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற ரியலிசம், நான் சொல்வது 100% கண்ணுக்கு தெரிகிற உண்மையை பேசுகிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அரபு நாடுகள் முதற்கொண்டு நம்மை போன்ற இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற நாடுகள் முதற்கொண்டு நமக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது அரபு நாடுகளுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வடபகுதியில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து போன்ற நாடை எடுத்துக்கங்க. உலகத்தினுடைய அந்த வரைபடத்தில் 4 திசையும் நீங்கள் சுற்றி சுற்றி எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட எந்த கண்டத்தில் எந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் என்று பார்த்தால், எது இஸ்லாத்தின் அடிப்படையில் சட்டத்தை ஏத்துகிறதோ அந்த நாட்டில் உள்ள மக்கள் தான் நிம்மதியாக வாழ்றாங்க. இதை நீங்க மறுக்கவே முடியாது. எந்த ஒரு அறிவாளியாவது நம்முடைய இந்தியாவில் உள்ள குற்றவியல் அந்த அளவை இவன் ஒரு கையில் எடுத்து பார்க்கட்டும், இங்க உள்ள கிரைம் ரேட்டை எடுத்து பார்க்கட்டுங்க. அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சி சரியாக நடக்கக்கூடிய நாடுகள், தவறாக நடக்கக்கூடிய நாடுகளை நான் சொல்லவில்லை, சரியாக இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய நாடுகளினுடைய அங்கு நடக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட்டை எடுத்து பார்க்கட்டும். 2 குற்றத்தினுடைய அளவையும் எடுத்து வைத்து பார்த்தீர்களே ஆனால் அங்கை விட இங்கு அதிகம் என்று சொல்வதை விட, இங்கு விட அங்கு குறைவு என்று சொல்வதை விட, அந்த இஸ்லாமிய நாடுகளில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் நம்முடைய இஸ்லாம் அல்லாத நாடுகளில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தால் கூடுதல் குறைவு மட்டுமல்ல, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நான் பேசக்கூடிய இந்த ஒரு நிமிடத்திலே நம்முடைய நாட்டிலே சராசரியாக 3 பெண்கள் ஹராஸ்மென்ட்க்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய குடும்பத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம்லங்க. இந்த நிமிஷத்துல அட் டைம்ல 3 பெண்கள். 1 மணி நேரம் ஆகுதா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு, நீங்க பெருக்கிக்கங்க. 1 நிமிஷத்துக்கு 3ன்னு சொன்னா எங்கேயோ போயிடுச்சு. இதெல்லாம் ஆன் தி ரெக்கார்ட்ல இருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். பதிவு செய்யப்படாத வழக்குகள், ஃபைசல் பண்ணப்பட்டது, கிராமங்களில் காதும் வைத்து முடிக்கப்பட்டது, இதையெல்லாம் எடுத்தீர்களே ஆனால் அதற்கு கணக்கே கிடையாது, எங்க போகனே தெரியாது. ஆனா பதிவு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வமான நாட்டில் நடக்கிற அனைத்து குற்றங்களை தொகுத்து பார்த்தாலும் கூட இஸ்லாமிய நாடுகளில் மட்டும் ஏன் குற்றம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதன் கட்டுப்பாடானவன் என்பது அல்ல,
அங்கு இருக்கிற இஸ்லாம் என்கிற அந்த ஒரு சட்டம் தான் அவனை கட்டுப்பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒண்ணுதான் காரணம். அதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல நான் பார்க்கலாம், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தால்லுன், நீங்கள் அனைவருமே வழிகட்டவர்களாக இருந்தீர்கள், வழி தவறியவர்களாக இருந்தீர்கள், சரியான வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்கள். இல்லாமன் ஹதைத், உங்களுக்கு யாருக்கு நான் நேர்வழி கொடுத்திருக்கிறேனோ அவர்கள் மட்டும் தப்பித்து விட்டீர்கள், நீங்கள் நேர்வழியில் நடக்கிறீர்கள். ஃபஸ்தஹ்தூனி, என்னிடத்திலே நீங்கள் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு தூரம் ஆழமாக அழுத்தமாக என்னை விட்டு விட்டு எங்கும் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாத்தை ஒருவன் கடைபிடித்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்கி விட்டான் என்றால், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று அவன் மனப்பூர்வமாக ஏற்று நடக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், தானாக அவனிடம் தீமைகள் குறைவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்திலே நான் ஒரு நுணுக்கமான உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த பகுதியிலே இணை வைப்பு தலை விரித்து ஆடுகிறதோ, அது தர்காவாக இருக்கட்டும், அல்லது கோவில் குளங்களாக இருக்கட்டும், அல்லது பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிற இடமாக இருக்கட்டும், எங்காவது இணை வைப்பு தலை விரித்து ஆடுகிறது என்று சொன்னால், அங்கு பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் அநியாயமும் அக்கிரமங்களும் தலை விரித்து ஆடுவதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு நுட்பமான உண்மை. இதற்கு மாற்றாக ஒரு செய்தி இருக்கிறது. எந்த இடத்திலே ஏகத்துவம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த இடத்திலே அன்பும் பாசமும் அரவணைப்பும் மக்களுக்கு மத்தியில் மனிதநேயமும் மலர்ந்து காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நான் முதல்ல சொன்னதுக்கு நாகூர் தர்காவை நீங்க பாருங்க. அங்க உள்ள போய் மனித நேயத்திற்கு வேலை இருக்கிறதா சொல்லுங்க. மார்க்கத்தின் பெயரால் ஒருவன் சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை உள்ளதை வைத்தா சம்பாதிக்கிறான், ஏமாற்றுகிறான். அதான் இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போயிட்டான்னு சொன்னா, அல்லது இணை வைப்பு காரியத்தை தனக்குள் அவன் ஆக்கிரமித்துக் கொண்டான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவன் எப்படியாவது அடுத்தவனை ஏமாற்றுவதற்கு துடிப்பான். இது இயல்பு. நீங்க பாருங்க, எங்கெல்லாம் இணை வைப்பு காரியங்கள் அதிகமா நடக்கிறதோ அங்கெல்லாம் ஏமாற்றங்கள் அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ரேட் ஒரு ரேட்டு போட்டிருக்கோம், இவன் ஒரு ரேட்டுக்கு விற்பான். வர்றவன் பாத்தீங்கன்னா அவன் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கறதுக்கு பார்ப்பாங்க. வியாபாரி இவர் பங்குக்கு இவர் 10 பொய்ய சொல்லுவாரு. ஒருத்தன் இன்னொருத்தனை ஏமாத்துறான். பெண்களுக்கு எதிராக பல அநீதிகள் நடத்தப்படுகிறது. வலியவன் எளியவனை சுரண்டுகிறான். இணை வைப்பு நடக்கக்கூடிய இடங்கள்ல பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம். பார்க்கிறோமா இல்லையா? திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில்ல இன்னைக்கும் இருக்கிறது, சபரிமலையில இன்னைக்கும் இருக்கிறது. சாமி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நம்முடைய நண்பர்கள், இந்து நண்பர்கள் செல்கிறார்கள். ராத்திரி 3 மணிக்கு போறாங்க, அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு பார்த்துட்டு வரான். எங்க 100 மீட்டர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை. ஏன்? கூட்டம் மட்டும் காரணம் கிடையாது. செல்வந்தர்களுக்கு சொல்லி ஆன்லைன்ல பல ஆயிரங்களை வாங்கி கொண்டு டோக்கன் ஒதுக்கி விட்டான். 10,000 15,000 டோக்கன் ஒதுக்கப்படுகிறது. டோக்கனுக்கு காசு இல்லாத அன்றாடங்காட்சி என்ன செய்வான்? வரிசையில் நிற்கிறான், காலு கெடுக்க 15 மணி நேரம் நிற்கிறான். பணம் படைத்தவர்கள் கடவுளை எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் அப்படியே சென்று பொன் போல பார்த்து விட்டு வருகிறார்கள். கடவுளை பார்க்கிறதுலே பாரபட்சம். நல்ல கவனிங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எங்கு ஏகத்துவத்தை ஆழமாக வேரூன்றி வைத்திருக்கிறதோ அங்கு இந்த பாரபட்சத்தை காண முடியவில்லை. இதுதான் இஸ்லாம். இணை வைப்பை ஏன் வேற இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், இணை வைப்பு இருந்தால் கண்டிப்பாக மனிதன் நிம்மதியாக இருக்க முடியாது. இதான் உண்மை. நம்முடைய தமிழ்நாட்டில் ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால, பிரிவுகளின் பெயரால், வகுப்புகளின் பெயரால் அன்றாடம் கலவரங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், நுணுக்கமாக சொன்ன போனால், நம்முடைய இந்திய நாட்டிலே மதத்தின் பெயரால் பிரச்சனைகள் வருவதை விட ஜாதியின் பெயரால் தான் அதிக பிரச்சனைகள் பதிவு செய்யப்படுகிறது. NCRB-னுடைய ரெக்கார்டு படி, தேசிய குற்றவியல் பாதுகாப்பு ஆவணத்தினுடைய அந்த பதிவுப்படியே நாட்டில் கம்யூனல் கிராசஸ் கம்மி. 2 கிளாஸுக்கு நடுவுல, கேஸ்டுக்கு நடுவுல இருக்கிற கிளாஸஸ் தான் அதிகம். நீ அந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி, இப்படித்தான் சண்டை போடுறானே ஒழிய மதத்தின் பேரால் நடக்கக்கூடியது குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கிறதே ஒழிய தென்னிந்திய பகுதிகளில் சுத்தமா கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, எந்த பகுதியில சைவம் மட்டும் சாப்பிடப்படுகிறதோ அங்குதான் தீண்டாமை அதிகமாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. சைவம் எங்கிருந்து வருகிறது? இணை வைப்பிலிருந்து தான் வருகிறது.
இணை வைப்புல ஊறி போனவர்கள் தான் நாங்க சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட மாட்டோம்னு சொல்றான். அங்குதான் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. அப்போ எங்கு இணை வைப்பு ஆழமாக இருக்கிறதோ அங்கு மனிதர்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றானா, நபியே நீங்க எல்லாரும் போன உடனே எடுத்த உடனே அவங்கள தொலை சொல்லுங்க, அல்லது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இரண்டாவது தான். முதல் அஜெண்டா எதுவென்று சொன்னால் அனி அபுதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்கு, வஜ்தனி புத்தாகூத், எந்த தீய சக்தியும் வேண்டாம் என்று நீ விட்டு விட்டு வா, அல்லாஹ் மட்டும் வணங்குப்பா, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அப்படி யாராவது அல்லாஹ்வுக்கு வேறு ஒரு இணை இருக்கிறது என்று அவன் கற்பனை செய்தானே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யுஷ்ரிகு பில்லாஹ், யாராவது அல்லாஹ்வுக்கு ஈடு இணை கற்பனை செய்கிறான் என்று சொன்னால் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, அது மிகப்பெரிய கற்பனை தானே ஒழிய அது உண்மை அல்ல. எனக்கு அந்த தெய்வம் இருக்கிறது, எனக்கு இந்த தெய்வம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்கிறான். தமிழ் கடவுள் என்று ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துகிறான், மலையாள கடவுள் என்று ஒரு கடவுளை அறிமுகப்படுத்துகிறான், ஆங்கில கடவுள் என்று சொல்லுகிறான், அல்லது பகுதிக்கு ஏற்ப கடவுள் என்று சொல்லுகிறான். எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, கண்டிப்பாக அவன் சொல்லக்கூடியது கற்பனை தானே தவிர அதுல ஒரு அளவு உண்மை அல்ல. அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்காவது சக்தி இருக்கிறது என்று அது அவுலியாவாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், வேறு விக்கிரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கூட அது கற்பனை தான். கற்பனையை கட்டிட்டு இந்த கற்பனை தான் உண்மைன்னு அவன் நினைச்சுக்கிறான். அவன் கட்டி இருக்கிற கற்பனையினால சமுதாயத்திற்கு எந்த நன்மையும் கிடைக்காது. இதான் உண்மை. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் சொன்ன ஒரு நுணுக்கமான விஷயம் என்ன தெரியுமா? பெரியாரினுடைய நெஞ்சில் தைத்த முல்லை நான் அகற்ற போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு சட்டத்தை போட்டார். அந்த சட்டம் முன்னாடியே போடப்பட்டதுதான், அதை திருப்பி இவர் பினிஷ் பண்ணார். அதாவது அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற அந்த சட்டம். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நம்முடைய தமிழகத்திலே இன்றைக்கு திராவிட சித்தாந்தம் வேரூன்றி காணப்படுகிறது. திராவிட சிந்தனை உள்ளவர்கள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஜாதி ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாற்று இஸ்லாம் தானே ஒழிய திராவிட சித்தாந்தம் கிடையாது. இது ஒரு கவனிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட சித்தாந்தம் ஒரு பாதுகாப்பு லேயராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இதை நம்ம மறுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இந்த சங்கிகளால், இஸ்லாமிய எதிரிகளால் முஸ்லிம்களை தொட்டுவிட முடியாது. ஏன் தெரியுமா? நம்மை சுற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேஃப்டி லேயர்ஸ் அப்படி வச்சிருக்கிறான். சாதாரண இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்களை இவன் தாண்டணும். அதுக்கு பிறகு பொது ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை இவன் தாண்டணும். அதுக்கு பிறகு திராவிட சிந்தனை உள்ள ஜனநாயக சக்திகள் இருக்கிறார்கள். அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இணை வைப்பை வேற எடுத்து விட்டு அங்கு இஸ்லாத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள், திராவிட சித்தாந்தம் என்பது அந்த ஜாதி சித்தாந்தத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகிற ஒரு நம்பிக்கை. மனிதன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பிரிக்கிறான் அல்லவா? அந்த பிரிவு வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம், அனைவருக்கும் அனைத்தும் என்கிற கருத்துப்படதான் தந்தை பெரியார் அவர்கள் ஆழமாக அதை மீள் உருவாக்கம் செய்து சொன்னார். அதற்கு முன்னாடி அயோத்திதாசர் போன்ற பல்வேறு பெருந்தலைவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கேரளாவிலே நாராயணகுரு சொல்லி இருக்கிறார், கர்நாடகாவிலே பசவண்ணா சொல்லி இருக்கிறார், ஆந்திராவிலே சொல்லி இருக்கிறார்கள், மகாராஷ்டிராவிலே சொல்லி இருக்கிறார்கள், எல்லா பகுதிகளிலும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்களுடைய நோக்கம் 100% நிறைவேறவில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அனைவரும் சமமா இருக்கணும்னு நினைச்சாங்களே, இன்னைக்கு நாடு அப்படி இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. இது அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியவர்களை நான் குறையாக சொல்லவில்லை, ஒரு சுய பரிசோதனைக்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். நாம ஜாதியை ஒழிச்சிட்டோம் என்று நினைக்கிறார்களே, அதுவே முதல்ல தப்பான கருத்துங்க. ஜாதி ஒளிந்திருக்கிறதே ஒழிய ஒழிக்கப்படவில்லை. அது இருக்கிற இடம் தெரியாமல் மனதிற்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 100% துடைத்து ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. தந்தை பெரியார் அவர்கள் இறந்து அவருடைய கொள்கை பயணிக்க ஆரம்பித்து 100 வருடத்திற்கு மேலாக நம்முடைய நாடு கடக்கிறது. 1400 வருடம் எங்கே, 100 வருடம் எங்கே? 1400 வருடங்களை கடந்து விட்டது இந்த இஸ்லாம். இன்னும் அரபு தேசத்திலே ஜாதியை கொண்டு புகுத்த முடியவில்லை.
அன்றைக்கு முகமது நபியினுடைய காலகட்டத்தில் அங்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறத்தின் பேரால வேற்றுமை கற்பிச்சான். இங்கு வந்து பிறப்பின் பேரால இவன் கற்பிச்சான், அங்கு நிறத்தின் பேரால கற்பித்தான், மொழியின் பேரால கற்பித்தான். அரபுகள் எல்லாம் உயர்ந்தவன், அஜமி தாழ்ந்தவன், வெள்ளையா இருக்கிற நாங்க உயர்ந்தவங்க, கருப்பர்கள் அபிசீனியர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னான். இஸ்லாமிய மார்க்கம் அந்த சித்தாந்தத்தை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு நீங்க எல்லாரும் நாத்திய சிந்தனையில போங்கப்பா, கடவுளே கிடையாதுன்னு சொல்லிட்டு போங்க என்று சொல்லவில்லை. உன் பிரச்சனை என்ன? இந்த கடவுள் தான பிரச்சனை. அப்ப இந்த கடவுளை விட்டு விட்டு உண்மையான கடவுளை நோக்கி நீ போ என்று இஸ்லாம் சொன்ன. இதான் கரெக்ட். எப்போதுமே நீங்க நல்ல விளைக்கங்க. ஒரு தவறை நம்ம வந்து பாக்குறோங்க. ஒரு இடத்துல ஒரு குப்பை மேடு கிடக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது. குப்பை மேடு வேண்டாம் என்று சொல்வதற்காக வேண்டி அந்த மேட்டை விட்டு நான் தள்ளி நின்னுக்கிறேன் என்று சொன்னா அந்த நாற்றத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? அந்த குப்பையை அகற்றணும். அகற்றிட்டு நீங்க சும்மா விட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஊர் மாதிரி போயிடும். குப்பை எடுத்துட்டு போயிருவாங்க துப்புரவு பணியாளர்கள் வந்து. நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்க திருப்பி குப்பை கிடக்கும். ஏன்னா ஊர் உலகத்துல என்னன்னா ஒரு இடத்துல போட்டு பழகிட்டாங்கன்னா திருப்பி திருப்பி அங்கேயே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த குப்பையை நீ அகற்றிட்டு அங்கு மனிதர்களுக்கு தேவைப்படுகிற வகையில ஒரு குளத்தை நீ வெட்டி விடு, அல்லது நீ ஒரு மரத்தை நட்டு வை. இது போலதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இணை வைப்பை காபத்துல்லாவினுடைய அந்த நிழலில் கூட படியாத வண்ணம் இஸ்லாம் அகற்றிவிட்டு அப்படியே விட்டு விடவில்லை. விட்டு விட்டா திருப்பி அந்த இடத்தை இணை வைப்பு ஆக்கிரமிச்சிரும். அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் மீண்டும் இணை வைப்பு வராதபடிக்கு ஆழமாக ஏகத்துவத்தை இஸ்லாம் சொன்னது. அன்றைக்கு போட்ட அந்த அச்சாரம் தான், ஆணிவேர் தான் 1400 வருடங்களை கடந்தும் இன்றைக்கும் காபத்துல்லாவுடைய இணை வைப்பை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. முடியலையே. இதான் இஸ்லாம். சும்மா கிடையாதுங்க. எந்த ஏற்றத்தாழ்வா இருந்தாலும் சண்டை சச்சரவு எல்லாமே அனைத்தையுமே நீங்கள் பாருங்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய இணை வைப்பில் இருந்து தான் பிறக்கிறது. முஸ்லிமா இருக்கிறவன் குடிக்க மாட்டான், நேத்து வரை குடிச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒருத்தர் பாயா மாறிட்டான்னு சொன்னா குடிக்க கூடாது, இஸ்லாமிய சட்டம். இதுதான் இஸ்லாத்தினுடைய பவர். ஆனா இணை வைப்பு கொள்கையில் ஒருத்தர் இருக்கிறான், எந்த தெய்வத்தை வேணா வணங்கலான்னு சொல்றான், தர்காவுக்கு போலான்னு சொல்றான். அவன் குடிக்கிறதுக்கு பயப்படுவானா? அவன் அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு பயப்படுவானா? பயப்படவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஏமாத்த கூடாதுன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. இதான் உண்மை. இணை வைப்புல ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போயிருவான். இது ரொம்ப நுட்பமான உண்மை. நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகள் இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், நாம முஸ்லிம்களா இருக்கிறோம். முஸ்லிம்களுடைய வேதம் என்னதுங்க? குரான். எல்லாத்துக்கும் தெரியுது. குரான வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம ஓதி இருக்கோமா இல்லையா? ஓதி இருக்கும். தினசரி தொழுகையில நம்ம ஓதுறோம், தினசரி நம்ம மனப்படமா ஓதுறோம். தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது திக்ரு செஞ்சுட்டு 4 குர்ஆன் வசனத்தை மனப்படமா ஓதி பார்க்கிறோம். ஒரு எழுத்திற்கு 10 நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறீர்களே ஆனால் அலிஃபுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது, அலிஃபுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது தனி எழுத்து, வலாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது தனி எழுத்து, வமீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம் நீங்க ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக ஓடி விடலாம். ஓதினால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இதனுடைய விளைவாக குர்ஆனை நமக்கு வேதத்தை இறைவன் நெருக்கி வைத்தான். வீடுகள் தோறும் குர்ஆன் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நான் எளிமையாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்னுடைய இந்து சொந்தங்கள் அவர்கள் பல கடவுள் கொள்கை சரி என்று வாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக பிறந்தவன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் குர்ஆனை படித்து ஓதி இருக்கிறான். ஆனால் என்னுடைய இந்து சொந்தம் வாழ்க்கையில ஒரு முறையாவது அவனுடைய வேதம் என்று கருதப்படுகிற பகவத்கீதையை ஓதி இருக்கிறானா? ஓத வேணாம், முதல்ல பார்த்திருக்கானா கண்ணில்? அப்படின்னா என்ன தெரியுமா? அது அட்டை என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? தெரியலையே. ஏன்? இணை வைப்புல போனா இப்படித்தான் இறைவனை விட்டு நம்மளை வந்து தூரப்படுத்திடுவாங்க. அப்படியே உனக்கு இறைவனுக்கு சம்பந்தம் கிடையாது. நீ இறைவனை தொட வேண்டும் என்று சொன்னால், அவனை நீ வந்து தரிசிக்க வேண்டும் என்றால் உனக்கு இடையில 10-15 கேட் இருக்கு, அதெல்லாம் கடந்து வா. கடந்து வர்றது யாருக்கு முடியும்? பணம் படைச்சவனுக்கு முடியும். ஏழைப்பாளைக்கு முடியுமா? அன்றாடங்காட்சிக்கு முடியுமா? முடியாது. முடியலன்னா என்ன செய்வான்? காசு கொடுக்க முடியாம கடைசி வரை கடவுளை நெருங்காமலேயே இறந்து போயிடுவான். ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது, வைதா சாலக இபாதி அன்னி, முகமது நபி அவர்களே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்கிறார்களா, ஃபைன்னி கரீப், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க, அருகாமையில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு இதா தஅவத தான், ஒரு பிரார்த்திக்க கூடியவர் என்னை பிரார்த்திக்கட்டும், நான் அவருக்கு பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் இஸ்லாம். இணை வைப்பு
உன்னை வந்து ஓட ஓட விரட்டும், கோயிலுக்குள்ள வராத. பாக்குறோமா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஆற கட்டி தழுவுகிறது. பள்ளிவாசலுக்கு நீ வரும்போது உனக்குள்ள ஒரே ஒரு கட்டுப்பாடு என்ன தெரியுமா? யாபனி ஆதம், மக்களே மாந்தர்களே, ஹுது ஸீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித், நீ பள்ளிவாசலுக்குள் வரும்போது அலங்காரத்தை எடுத்து கொண்டு வா. அலங்காரத்தை எடுத்துக்கிட்டு வானா மேக்கப் போட்டுக்கிட்டு ஜிகி ஜிகின்னு வந்து நில்லுன்னு அர்த்தம் கிடையாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு கண்ணியமா வந்து நில்லுப்பா. பார்க்கவே முடியாத ஒரு கோலத்துல வந்து நிக்காத. சட்டக்கிட்டையெல்லாம் போட்டு சுத்தமாவா, ஒரு கண்ணியமான. நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதல்வர் கூப்பிட்டுட்டாருங்க ஒரு ஆளை, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்து முதல்வர் கூப்பிட்டாரு, ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டான், அவனுக்கு வந்து விருது கொடுக்கன்னு சொல்லி முதல்வர் முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி நிக்கிறான்? ஆக பவ்யமா இருப்பதிலேயே அடக்கமாக நிற்கிறானா இல்லையா? அப்போ ஒரு கடவுள் முன்னாடி நிற்கும் போது நாம சட்டை இல்லாமல் திறந்த மேனியோடு போய் நிற்கிறோம் என்று சொன்னால் இது கடவுளுக்கு செய்கிற மரியாதையா அவமரியாதையா? யோசிச்சு பாருங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, நீ கடவுள் முன்னாடி நிக்கிறப்பா, கண்டதை காட்சி கொண்டதை கொள்ள நிக்காத. அன்தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி நினைச்சு வணங்க. நிக்கிற கண்ணுக்கு முன்னாடி கடவுள் நிக்கிறாரு, எவனாவது அசால்ட்டா நிப்பானா? சொல்லுங்க. கஅன்னக தராஹு, நீ பார்க்கிற மாதிரி நினைச்சு வணங்கு. ஃபைல்லம் தக்கும் தரா, நீ பார்க்கவில்லையா? கன்னஹு யராக, அவன் உன்னைய பார்க்கறான்னு நினைச்சு வணங்கு. இதுதான் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிற உண்மையான பக்தி. ஆனா கடவுளுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்கிறோம். சரி, செல்லும் பொழுது கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதையை நாம் பார்க்கும் போது நமக்கே வேதனையாக இருக்கிறது. கைலியை ஏற்றி மடித்து கட்டுக்கொண்டு ஆடுகிறான். இணைவைப்பு ஒரு மனுஷனை எப்படி மனித இயல்பில் இருந்து மாறி அவனை வந்து மிருகத்தை விட மோசமாக மாற்றுகிறது என்று யோசித்து பாருங்க. ஒரு முதல்வர் முன்னாடி அழகா போய் நிக்கிறான், கடவுளுக்கு முன்னாடி அலங்கோலமா போய் நிக்கிறான். ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடி அடக்க ஒடுக்கமா நிக்கிறான், கடவுளுக்கு முன்னாடி நிற்கும் போது கையில ஏத்தி கட்டிக்கிட்டு விசில் அடிக்கிட்டு ஆடுறான். யார் முன்னாடி ஆடுற மாதிரி? ஒரு சாதாரண கோலம் முன்னாடி ஆடுவான் பாருங்களேன், அந்த கடவுள் முன்னாடி ஆடுறான். இதுதான் இணை வைப்பு. இணை வைப்பு ஒரு மனிதனுடைய மூளைக்குள் சென்று விட்டால் அவனுடைய மூளையை அது மழுங்கடிக்கிறது. அவன் மனித தன்மைக்கு எதிராக அவன் வந்து நடை போடுவதை நாம் பார்க்கலாம். இறந்த சடலங்களை எடுத்து செல்கிறான். பிண ஊர்வலம், சவ ஊர்வலம் நடக்கிறது. ஊர்வலத்தை கொண்டு செல்லும் போது ஒரு மனுஷன் வந்துங்க, மனுஷன் கிடையாது, எந்த ஒரு ஆத்மார்த்தமான உயிரா இருந்தாலும் சரி, சக ஜீவன் இறந்துருச்சுன்னு சொன்னா அழுது கண்ணீர் வடிக்கிற நீங்க பார்த்திருப்பீங்க, வீடியோல பார்த்திருப்பீங்க. ஒரு குரங்கு ஊட்டி ஹில்ஸ்ல வந்து அடிபட்டுருச்சு, காரக்காரன் அடிச்சிட்டு போயிட்டான். அடிபட்டு கிடந்தா பக்கத்துல இன்னொரு குரங்கு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறது. தன்னுடைய குட்டி யானை இறந்து விட்டது, தாய் யானை கண்ணீர் வடிக்கிறது, ஆடு கண்ணீர் வடிக்கிறது, நாய் கண்ணீர் வடிக்கிறது. ஏன்? ஜீவ காருண்யம் என்பது இதுதான். சகஜீவன் இறந்துட்டா கண்ணீர் வடிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அமைதியாவது இருந்துட்டு போயிடணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? இணை வைப்பு ஒரு மனுஷனை எப்படி தள்ளுகிறது என்று யோசித்து பாருங்கள். இவன் தன்னுடைய இறந்த சொந்தக்காரர்களை, அவருடைய பிரேதத்தை, உடலை வைத்துக் கொண்டு செல்கிறான். செல்லும் போது குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு போறான். கவலையில் எப்படியா இருப்பான் ஒரு மனுஷன்? சொல்லுங்க. இறந்தவங்களை கொண்டுகிட்டு போறாங்க, அழுது கண்ணீரும் கம்பளையுமால போகணும், வெடி போடுறான் அங்க நின்றுகிட்டு. ஒரு ஆடு மாடு கண்ணீர் வடிக்குது, இவன் கண்ணீர் வடிக்காம சிரிச்சுக்கிட்டு முன்னாடி இப்படி ஆடுறான், அப்படி ஆடுறான், அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் போறான், கீழே விழுகிறான், எந்திரிக்கிறான், கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், அடுத்தவன் தலையை உடைக்கிறான். எப்படி பைத்தியக்கார மாதிரி வேஷம் கட்டுறான் பாருங்களேன். ஏன் இந்த கோலம்? இது எல்லாத்துக்கும் காரணம் இணை வைப்புக்குள்ள அவன் போயிட்டான், போனா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அதற்கு தான் சொல்லி காட்டுகிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைப்பாளர்களுடைய உள்ளங்களிலே முத்திரை குத்தி விட்டான். வஅலா சமஇஹிம், அவர்களுடைய செவிப்புலன்களின் மீது முத்திரை குத்தி விட்டான். வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைகளின் மீது முத்திரை குத்தி விட்டான். பார்வைகளின் மீது முத்திரை குத்திட்டான்னு சொன்னா கண்ணை புள்ள அடைச்சி விட்டான், குருடாக்கி விட்டான், காதை புள்ள செவிடாக்கி விட்டான், உள்ளத்தை முத்திரை குத்திட்டான், ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சு, தூக்கிட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு என்றல்ல நோக்கம். உள்ளத்தில் முத்திரை குத்தி விடுகிறான் என்று சொன்னால் அவன் இடத்துல எல்லா சிந்தனையும் தெளிவா வேலை செய்யும். இந்த கடவுள் டிபார்ட்மெண்ட் மட்டும் வரும்போது மட்டும் ஃபெயிலா போயிடும். இது எப்படி இருக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பையன் வந்துங்க 5 எக்ஸாம்ல 4ல 100க்கு 100 எடுத்துட்டான், சென்டம் எடுத்துட்டான். ஒரே ஒரு இதுல மட்டும் அட்டர் ஃபெயிலா போயிட்டான், வெறும் 15 மார்க் 100க்கு. இது நம்புற மாதிரியா இருக்கு? நடப்பு அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான். எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கிறது, அதுல மூளை தெளிவா வேலை செய்யும். பாக்குறோம், அமெரிக்கால 5,40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். அப்படி வாங்கக்கூடிய ஒருத்தன்
தன்னை படைத்த இறைவன் நம்ம கையேந்த வேண்டும் என்பது தெரியாமல் ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி சென்று அதுதான் சக்தியானது என்று அதை நோக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல படிச்சு இந்தியாவிலே 1.5 லட்சம் ரூபாய் பணமா அவன் சம்பளம் வாங்குறான். தர்கால போய் நின்று நீதான் எனக்கு எல்லாம் சொல்லி அந்த கல்லுகிட்ட போய் கட்டிக்கிட்டு அழுகிறான். அப்ப என்ன விளங்குது? அவனுக்கு எல்லா மூளையும் கரெக்டா வேலை செய்யும். எப்படி படிக்கிறது, எங்க போய் வேலை பார்க்கறது, எப்படி சம்பளம் வாங்குறது, எந்த தொழில பண்ணா நம்ம சீக்கிரத்துல பணக்காரனாகலாம், அதெல்லாம் மூளை வேலை செய்யும். இந்த ஆன்மீகம் என்று வரும்போது மட்டும் ஃபெயில் ஆயிடுவான். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் சொல்வார்கள், அதாவது பக்தி வந்தால் புத்தி போய்விடும் என்று சொல்வார்கள். முஸ்லிம்கள் அதை மாற்றி சொல்லுகிறோம், பக்தி வந்தால்தான், இஸ்லாமிய பக்தி வந்தால்தான் ஒருவனுக்கு புத்தி வேலை செய்யும். இங்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய முன் வகைராக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு இணை வைப்பு கொள்கையில் இருந்திருப்பார்கள். நீங்க அங்க கூட போக வேண்டாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. இதோ பக்கத்தில் இருக்கு நாகூர். இங்கு எத்தனை பேர் தர்காவை கட்டி கொண்டு அழுதவர்கள் இருப்போம். அந்த தர்காவில் இருக்கும் போது எவ்வளவோ அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். இன்னொருத்தனை ஏமாத்துவோம், பயம் இருக்காது. பொய் சொல்லுவோம், குற்ற உணர்ச்சி இருக்காது. ஒரு நபருடைய சொத்தை அடிச்சு பிடிச்சு சுரண்டி சாப்பிடுவோம், அதை பத்தின கொஞ்சம் கூட அச்சமே இருக்காது. ஆனால் இஸ்லாம் தெரிகிறது, ஏகத்துவம் கிடைக்கிறது. இந்த ஏகத்துவத்திற்குள் நாம் வருகிறோம். வந்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வேலையை விட அடுத்தவனுடைய நன்மை நாம் நினைக்கிறோம். இந்த ஏகத்துவ புரட்சி, இந்த இஸ்லாமிய புரட்சி வருவதற்கு முன்பாக நம்முடைய தமிழகத்திலும் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. எப்படி கொடுப்பாங்க ஃபித்ரா? நான்லாம் சின்ன பிள்ளையில போய் கொடுத்துருங்க. இன்னைக்கு காலையில பெருநாள்னு வச்சுக்கோங்க, அஜர்த்து கையில ஓடி போய் ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடும். இந்தாங்க ஃபித்ரா கொடுத்தாங்க. அவர் வரிசையில் நிற்பாரு, கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு வாங்கிட்டே இருப்பாரு. இதுதான் ஃபித்ரா. ஜக்காத்து கொடுப்பாங்க பணக்காரங்க. எப்படி கொடுப்பாங்க? ஹஜ் பெருநாளே நோம்பு பெருநாளே சில்லறை மாத்தி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு 1 ரூபா காயின்ஸ் மாத்தி வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல அந்த யாசகர்கள் வருவாங்கல்லங்க, அவங்களுக்கு 2 ரூபாயா எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் குடும்பங்குட்டியோட அந்த 2 ரூபாய்க்கு தெரு தெருவா அலைவான் பெருநாள் முழுசும். இதுதான் ஜக்காத்து. இப்படி இருந்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு ஏகத்துவம் கிடைத்த காரணத்தினால ஃபித்ரா என்றால் என்னவென்று பார்த்து மற்ற சமுதாயங்களுக்கு மாற்றாக இஸ்லாத்தினுடைய ஃபித்ராவை உண்மையாக நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதான் நான் சொல்லுகிறேன், பக்தி வந்தால் புத்தி போய்விடும் என்று சொல்லுகிறார்களே, இஸ்லாமிய பக்தி வந்தால் தான் புத்தி வேலை செய்யும். நீங்க பாருங்க, திராவிட சித்தாந்தம் உள்ள அவர்களிடத்தையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவ சகோதரர்களையும் பாருங்கள், இந்து சகோதரர்களையும் பாருங்கள். நாளை தினம் அவர்களுக்கு ஒரு பண்டிகை என்று வைத்துக் கொண்டால் இன்றைய தினம் அவர்களுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கிறது தெரியுமா? பெண்களாக இருந்தா வீட்டுல நாளைக்கு எப்படி பலகாரம் செய்யறது, அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. பிரியாணி ஆக்குறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்துட்டு இருப்பாங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஆண்கள்னா எங்க இருப்பாங்க? நாளைக்கு விசேஷம்னு வச்சுக்கோங்க, அரசாங்க கடையில தான் நிற்பான். ஏன்னா நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க இல்ல, அதனால இன்னைக்கே போய் வாங்கிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஏத்திடுவான். அந்த மாதிரி பெட்டி பெட்டியா வாங்கிட்டு போறாங்க. கவர்மெண்டே டார்கெட் வைத்து வேலை செய்கிறது. இந்த வருஷம் தீபாவளிக்கு போன வருஷம் தீபாவளியை விட கல்ல அதிகமா கட்டணுமாக்கும் நம்ம தமிழ்நாட்டில். இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த மது கொள்கையில காமன் தாங்க. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இந்த சாராயத்துல கல்லா கட்டுறதுல காமனா தான் இருப்பாங்க. எல்லாருமே குறியாகத்தான் இருப்பார்களே ஒழிய யாரும் குறைக்க மாட்டாங்க. சில ஆட்கள் சொல்றாங்க, கலகங்கள் இல்லாத தமிழகத்தை நாங்க உருவாக்க போறோம்னு சொல்றானே, அவன் சொல்றான் எங்க கையில மட்டும் ஆட்சியை கொடுத்து பாருங்க, தமிழகத்தை நாங்க எப்படி மதுவிலக்கு கொண்ட மாநிலமா மாத்தி காட்டுறோம்னு சொல்றான். நான் ஒண்ணு சொல்லவா, இந்த 2 கலகங்கள் மட்டும் இல்லாம இவன் ஆட்சிக்கு வந்திருந்தான்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டை என்னைக்கே நாசமாக்கிருமா. அதான் உண்மை. இப்போ எல்லா சமுதாயங்களும் நாளைக்கு விசேஷம் சொன்னா இன்னைக்கு அவன் மது வாங்குறதுலையும் போதைப் பொருட்கள் வாங்குறதுலையும் புத்தாடை வாங்குறதுலையும் குறியா இருக்கான். எனக்கு என்ன என்று யோசிக்கிறான். இஸ்லாம் மட்டும்தான் நாளைக்கு பெருநாள் என்று சொன்னால் அடுத்தவனுக்கு என்ன என்று யோசிக்கிறது. வீடு வீடா போய் நம்ம ஃபித்ரா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹஜ் பெருநாள் ஆனாலும் கூட நல்ல அறுத்து சாப்பிட்டுடும், பிரியாணி சாப்பிட்டு தூங்குவோம் என்று இருக்கிறதல்ல. தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளும் செயல் தொண்டர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேருக்கு தான் பெருநா தொழுத கையோட புது சட்டை புது கையில எல்லாம் கலட்டி போட்டுட்டு பழைய அழுக்கு கையில அழுக்கு டிஷர்ட் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் இறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்? ஏழைகளை நேசிக்கிறோம். ஏழைகளை நேசிக்கிற காரணம் என்ன? நமக்கு என்ன மாசால உட்கார்ந்து கிளாஸா எடுத்தாங்க இல்ல, இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இணை வைப்பை வேண்டாம் என்று சொல்கிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே ஜாதியை ஒழிப்பதற்கு எவ்வளவு சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். நான் அடித்து சொல்லுகிறேன், நீங்கள் அரசு போடுகிற சட்டங்களால் ஜாதியை ஒழிக்கவே முடியாது. அது ஒரு சட்டம் போட்டால் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை படித்துக் கொண்டு அந்த ஜாதியை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு ஜாதி வெறியர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறான்,
அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறான். வேலைக்கு போகக்கூடிய ஒரு மனுஷன் அமெரிக்காவுக்கு படிப்பை மட்டும் கொண்டு போகாம ஜாதியை சேர்த்து அங்க கொண்டு போறான். பாக்குறீங்க, அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இவன் அந்த ஜாதி இவனுக்கு வேலை கொடுக்காதுன்னு சொல்லி வெள்ளைக்காரன் உட்கார்ந்து அங்க சிண்டு முடிகிற வேலையை பார்க்கறான். ஒழிக்க முடியல. நாம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். படிக்காதவர்களிடம் மூட நம்பிக்கை புகுவதை விட படித்தவர்களிடம் மூட நம்பிக்கை புகுவது இந்த நாட்டை அழித்து சூறையாடி விடும். நீ நல்லா கவனிச்சுங்க. படிக்காதவன்ட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குங்க, அது கூட பிரச்சனை, அவனுக்குள்ள சுருங்கிடுவான். ஆனா படிச்சவன்ட்ட மூட நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவனுக்குள்ள வச்சுக்க மாட்டான், உலகம் எல்லாம் கொண்டு போய் ஸ்ப்ரெட் ஆக்கி விட்டுருவான். பாபர் மசூதியினுடைய தீர்ப்பிலே ஒரு நீதிபதி சொல்லுகிறார். அவர் தீர்ப்பு சொல்றதுக்கு அவர் கோட் பண்ற ஒரு கொட்டேஷன் என்ன தெரியுமா? குறியீடு. அதாவது, நான் என் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன், ஒரு கருங்குரங்கு வீட்டுக்கு மாடியில் உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்றான். சரி, அதுக்கும் நீங்க தீர்ப்பு பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்னங்க காரணம்? அதே பார்த்தேன், கோர்ட்டுக்குள்ள வந்தேன், உள்ள வரும்போது கோர்ட்டு மாடியிலே அந்த குரங்கு உட்கார்ந்து இருந்துச்சு. சரி, இதை வச்சு உங்களுக்கு என்ன, உங்களுடைய மன ஓட்டம் என்னவா இருக்கு? இல்ல, அனுமர் சொல்லிட்டாரு கோவில் இடம் தான் அது, நீ பள்ளிவாசல் இடம் சொல்லி முஸ்லிம்களுக்கு தீர்ப்பு கொடுத்துறான்னு அனுமர் சொல்லிட்டார். மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையினுடைய விளைவாக இன்றைக்கு ஒரு சமுதாயமே தன்னுடைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக போராடிய சொத்தை இழந்து விட்டு நிர்மூலமாக நிற்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் படிக்காதவர்களிடம் வருவதை விட படித்தவர்களிடம் மூட நம்பிக்கை வந்தால் அது இந்த உலகத்தை அழித்து விடும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழியை காண முடியாது. இதான் உண்மை. அப்போ நம்ம நாட்டுல ஜாதியின் பெயரால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது, பெண்களுக்கு அநியாயங்கள் நடத்தப்படுகிறது, வலியவன் எளியவனை சுரண்டுகிறான், இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருக்கிறது. ஏழை ஏழையாகவே செல்லுகிறான், செல்வந்தன் செல்வந்தனாகவே செல்லுகிறான் பார்க்கிறோம். இந்த அவலங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான். கான்ஸ்டிடியூஷன் என்பது, சட்டம் என்பது ஒரு போதுமான ஒரு கண்துடைப்பான தீர்வாக வேண்டுமானால் இருக்குமே ஒழிய அது ஒரு பரிபூர்ணமான சம்பூர்ணமான தீர்வாக இருக்க முடியாது என்பதுதான் சட்டத்தை கொண்டு வந்தவர்களுடைய கருத்தே. அதுதான் அம்பேத்கரே என்ன சொல்றாரு தெரியுமா? பிரியாம்பில்ல சட்டத்தை எழுதின அந்த சட்ட புத்தகத்தை படித்தவர்களுக்கு தெரியும், நாம் சரியான சட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த சட்டங்கள் சரியாக இருந்தாலும் கூட சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் தவறாக இருந்தார்களே ஆனால் மக்களுக்கு சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல சட்டமும் தவறாக தான் தெரியும். இன்னைக்கு அதான் நாட்டில் நடக்கிறது. நம்முடைய நாட்டில் அற்புதமான சட்டம் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு வரை ஜாதியால் மதத்தால் நடக்கிற அந்த பிரச்சனைகளை, பார்ஷியாலிட்டி, பாரபட்சத்தை இன்றைக்கு ஒழித்து காட்ட முடிகிறதா? இல்லை. இணை வைப்பு இந்த மண்ணில் எவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும். அப்படி ஆயிடுச்சுலங்க. அதான் சொல்றாரு, அம்பேத்கரே சொல்லி காட்டுகிறாரு, காஸ்ட் சிஸ்டம் என்பது, ஜாதி முறை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் கிரேடட் இன்இக்வாலிட்டி என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது 1வது மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 10 மாடி கூட இருக்கட்டும், 10 மாடிக்கும் போயிட்டு வரணும்னு சொன்னா படிக்கிட்டு இருந்தா தானே போக முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, நீ அதுக்கும் கீழே, நீ சூத்திரன், நீ சர்சூத்திரன் என்று அடியில வைத்துக் கொண்டே வருகிறார்கள். வந்து கடைசியில பார்த்தீர்கள் என்று சொன்னால் படிக்கட்டு வச்சிருந்தாலும் அந்த ஸ்டேரை கழட்டிட்டு விட்டான். இப்ப என்ன நடக்கும்? மேல இருந்தவன் மேலதான் இருக்கணும், நடுவுல இருந்தவன் நடுவுல தான் இருக்கணும், கீழே இருந்தவன் கீழே தான் கிடக்கணும், காலத்துக்கும் கீழே தான் கிடக்கணும். அவன் எதனால கீழே கிடக்கான்? திருடன், பொறுக்கி, முளமாரி, அதனால அவன் தாழ்ந்த ஜாதி. அதுவா அர்த்தம்? அது இல்ல, இவன் பிறப்பாலேயே தாழ்ந்த ஜாதி. இது மாற்றவே முடியாது என்கிற வகையில் அம்பேத்கர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதே மாதிரி அல்லாமல், அதாவது பெருத்துல அவன் வந்து ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறான், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கிறான். அதே போல வேறு சில நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லிங்குவிஸ்டிக் பேஸ்டா மொழியின் பெயரால் பெரியவன் சிறியவன் என்று கற்பிக்கிறான். மேலை நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறத்தின் பெயரால் நான் ஒயிட், அவன் பிளாக் அப்படின்னு சொல்லி அவன் துரத்துறான். இன்னும் சில நாடுகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான் உள்நாட்டுக்காரன், அவன் வெளிநாட்டுக்காரன் என்று சொல்லுகிறான். எந்த விதத்தில் அவன் வந்து கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இஸ்லாம் என்கிற ஒரே ஒரு சுத்தியல் தான் அந்த அனைத்து வியூகங்களையும் அனைத்து சக்கரங்களையும் உடைத்து சுக்குநூறாக்கி, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்தா, உங்கள் அனைவரையுமே ஒரே ஒரு ஆண் பெண்ணில் இருந்து நான் படைத்திருக்கிறேனே ஒழிய உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. மொழியின் பெயரால் கிடையாது, மதத்தின் பெயரால் கிடையாது. வஜால்னாக்கும் ஷுஊபா, உங்களை நாம கிளைகளாக மாற்றி வைத்திருக்கிறோம். கிளைகளாக மாற்றி வச்சது நீ மேல நான் கீழே என்று பாரபட்சம் பார்ப்பதற்கு அல்ல.
கபாயில், குடும்பங்களாக கோத்திரங்களாக மாற்றி இருக்கிறோம். இதுவும் பாரபட்சத்திற்கு அல்ல, லிதஆரஃபு, முன்னணி அடையாளம் கண்டுக்கிறது தான். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தமிழ் மொழி பேசுற மாதிரி அல்லாஹ்வுக்கு படைக்கிறது கடினம் கிடையாது, படைச்சா சிக்கல். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரே ஒரு ஊர்ல ஒரே நாட்டில் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு படைக்கிறது சிரமம் கிடையாது, படைச்சா சிக்கல். நீங்க உலகத்தை வேணாம், ரெண்டு மனுஷன் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒருத்தன் போய் திருடிட்டான், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு, லாஜிக்கலா நான் சொல்றேன், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு பார்க்கணும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதுல ஒருத்தன் திருடிட்டான், திருநவனை கூப்பிட்டு கேட்குறீங்க. நம்ம நாட்டில் திருநவனை கூப்பிட்டு கேட்டா நான் திருடனா சொல்லுவான், திருடலன் தான் சொல்லுவான். திருடாதவனை கூப்பிட்டு கேட்டா நான் திருடலன் தான் சொல்ல போறான். எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் இவ்வளவு சிக்கல், மனுஷன் ஃபுல்லா ஒரே மாதிரி ஆக்கி விட்டான்னு சொன்னா மனுஷனுக்கு தான் சிக்கல். அப்ப குடும்பமா கோத்திரமா அல்லாஹ் பிரிச்சிருக்கிற காரணம் உனக்கு மத்தியில நீ ஐடென்டிபிகேஷன் பார்க்கறதுக்கு தானே ஒழிய ஏற்றத்தாழ்வுக்கு அல்ல. உனக்கு ஏற்றத்தாழ்வு நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய படிப்பால் நீ பார்க்க கூடாது, உன்னுடைய நிறத்தால் பார்க்க கூடாது, மதத்தால் பார்க்க கூடாது, மொழியால் பார்க்க கூடாது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ், உங்கள ஏற்றம் இரக்கம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றே ஒன்றுதான், அத்துகாக்கும். யார் உங்கள அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ அவன்தான் சிறந்தவன். இதான் இஸ்லாம். அந்த இணை வைப்பை வேறறுத்ததின் விளைவாக தான் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள்ல ஜாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ ஏற்றத்தாழ்வு வர முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் எனக்கு கடவுளே வேண்டாம் என்ற முடிவிற்கு ஏன் வருகிறான் என்று சொன்னால் அவன் பார்க்கிறான். அப்படியே சொல்றாங்க, ஒரு சிலைங்க, கல்லு சிலை, கற்சிலை சிலைய நான் தான் செஞ்சேன், அது வெறும் பாறை தான், கல்லு தான், கருங்கல்லு. அதை எடுத்து நான் தான் தலையில ஏறி உட்காந்து உளி அடிச்சேன், நான் தான் கை செஞ்சேன், நான் தான் கால் செஞ்சேன், நான் தான் தலை செஞ்சேன். எடுத்துட்டு கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சாங்க, வச்சுட்டு சில மந்திரங்களை சொன்னாங்க. சொன்ன பின்னாடி நீ இந்த சிலையை தொடக்கூடாது, தொட்டா தீட்டாயிரும் சொல்லிட்டான். நான் தானடா செஞ்சேன், அப்பெல்லாம் தீட்டாகாது, நீ தீட்டு கழிச்ச பின்னாடி நான் தொட்டா தீட்டாயிருமா கேட்கிறான். பதில் இல்ல. பதில் இல்லாதனுடைய விளைவாக கடவுள் நம்மை இப்படி பிரிக்கிறாரா என்று சொல்லி கடவுளே வேண்டாம் என்கிற தப்பான முடிவிற்கு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மைந்தர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறோம், உங்களை கடவுளின் பெயரால் பிரிக்கிறார்களா, மதத்தின் பெயரால் உங்களை நசுக்குகிறார்களா, பிறப்பின் பெயரால் உங்களை இழிவுபடுத்துகிறார்களா, உங்களுடைய பிறப்பை கொச்சப்படுத்துகிறார்களா, உங்களுடைய தாயை அவமரியாதை செய்கிறார்களா, கவலை வேண்டாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைவரையும் ஆற தழுவுகிறது. இங்கு ஹேட் அப்ரோச் கிடையவே கிடையாது, வெறுப்பு நடவடிக்கை என்பது இல்லை, இன்க்ளூசிவ் அப்ரோச் தான் இருக்கிறது. அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த அணுகுமுறை தான் இருக்கிறதே ஒழிய நீ வேண்டாம் நான் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இந்த இஸ்லாத்தில் கிடையாது. இதுதான் இஸ்லாம், இதுதான் இணை வைப்பை வேண்டாம் என்று தலையால் நாங்கள் அடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இணை வைப்புக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மூளை மட்டும் வழங்கவில்லை, அவனுடைய சமுதாயத்தையும் சேர்த்து அவன் பின்னோக்கி இழுக்கிறான். 1000 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான், 100 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான், 50 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறான், இவனுடைய ஆதி காலத்தை நோக்கி இழுக்கிறான். ஆனால் இஸ்லாம் மட்டும் தான் 1400 வருடங்களை கடந்து நிற்கிறது. இது பழமையான மார்க்கம் தான் இஸ்லாம், ஆனால் பழமைவாத மார்க்கம் அல்ல. நீ பழைய மாதிரியே இருப்பா என்று இஸ்லாம் சொல்லல. நீ சட்டை போட்டுக்கலாம், கைலி போட்டுக்கலாம், அரைக்குறையா ட்ரெஸ் சுத்திக்கிட்டு வந்து நில்லு, அப்பதான் கடவுளுக்கு நெருக்கம் என்று சொல்லவில்லை. நீ மொட்டை அடிச்சுக்கிட்டு வா மலமலன்னு அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. நீ மண்ணள்ளி சாப்பிடு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. செருப்படுத்தி தலையில் அடிச்சுக்க என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நீ மனுஷனாவே இரு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்து நபர்களையும் ஆற தழுவுகிறது, யாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கிறது என்பதை இறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தஸ்லிம், சாந்தியோடு இருக்கலாம், அமைதியோடு இருக்கலாம், உங்களுடைய மனதில் உள்ள எல்லா பிணிகளும் நீங்கிவிடும். மனிதன் தன் உடலில் உள்ள கசடுகளை நீக்குவதற்கு மருத்துவம் செய்கிறான், மனதில் உள்ள கசடை நீக்குவதற்கு ஆன்மீக சிந்தனை ஒன்றுதான் மருந்தே தவிர வேறு எதுவும் மருந்து கிடையாது என்பதை சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பை வேறறுப்பதற்கு காரணமே, எவ்வளவுதான் நம்முடைய சமூக சீர்திருத்தங்களை நாம் செய்தாலும் கூட இணை வைப்பை வைத்துக் கொண்டு செய்தால் கண்டிப்பாக அது அனைத்தையும் இணை வைப்பு விழுங்கிவிடும். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, லை நஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தீர்களே ஆனால் அமலுக்கு,
உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து லதகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்று இணை வைப்பை மிக கடுமையாக எதிர்க்கிறது. அப்படிப்பட்ட இணை வைப்பை வேறறுத்த இந்த இஸ்லாம் ஒன்றுதான் மனிதனுடைய சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அன்புக்கும் அமைதிக்கும் சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.